அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மாஹு அஹ்லி. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மாஹு அஹ்லி. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி அதத கமாலில்லாஹி வ கமாலிகி பி கமாலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மக்ஃபிரத்து ஆஃபியத்துக்கு சலாமத்துக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம தலாயில் ஹைராவை எப்போவுமே பேசிட்டு தான் ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதில் நமக்கு ரமுக்கும் பறக்கத்து இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டு காரியங்கள்லேயே அதை ஒரு தாளாவது ஓதிட்டு எதையும் ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு செய்வான். ஆமீன். போன வாரம் பார்த்துட்டு மிச்சத்தை என்ன பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, சில மூமின்களை உள்ளச்சம் உள்ளவராகவும் சிலரை உள்ளச்சமற்றவராயும் காண்கிறோமே, அதன் காரணம் யாது? இப்போ நம்ம வணங்குறவங்களும் இருக்கோம், அல்லாஹ் பற்றி தெரிஞ்சவங்களும் இருக்கோம், வணங்காதவங்களும் இருக்கோம், அல்லாஹ் பற்றி தெரியாதவங்களும் இருக்கோம். அதனால தான் அப்படி அவங்க ஒருத்தர் கேட்டுட்டாங்க, உள்ளச்சம் ஆனால் உள்ளச்சம் இல்லாமல் அப்படின்னு. அதன் காரணம் யாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனது ஈமானில் சுவையை பெற்றவர் உள்ளச்சம் உள்ளவர். ஈமான்னா நம்ம நம்பிக்கை. நம்ம யார் ஒருத்தர் அல்லாஹ் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்மையாக நம்பி வைக்கிறோமோ அவங்க என்னன்னு சொல்கிறாங்க சொல்ல, சுவைனா சந்தோஷம். ஒரு 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 ஏதாவது பொருள் சாப்பிட்டோம்னா ருச்சியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நம்ம உள்ளச்சமோடு இருந்தோம்னா அவங்க உள்ளச்சம் உள்ளவராக இருக்கிறாங்களா. சுவையை பெறாதவர் உள்ளச்சம் பெறுவதில்லை. இப்போ எதை சாப்பிட்டாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி அல்லாவுடைய அர்த்தத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிரியமாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சரி, மீண்டும் கேட்கப்பட்டது, எதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அப்போ அதை எப்படி தான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் விஷயத்தில் மெய்யான நேசம் கொள்வதன் மூலமே அல்லாஹ்வின் நேசத்தை எவ்வாறு அப்போ அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் விஷயத்தில் மெய்யான நேசம் கொள்வது. மெய்யானா உண்மையாக நேசம்னாலே ஈமான் தான். ஈமானாலே நம்பிக்கை தான். யார் ஈமான் கொள்ளலையோ அவங்களுக்கு என்ன இல்லை, அது என்னது, ஈமான் இல்லைன்னா என்ன இல்லை, இஸ்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்யணும், நம்ம உண்மையாக ஈமான் கொள்ளணும். சரி, அப்புறம் நேசத்தை எவ்வாறு பெறும், அப்படி அந்த நேசத்தை எப்படி பெறுறதுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட மறுபடியும் கேட்குறாங்க. என்றபோது அவனது ரசூலை நேசம் கொள்வதன் மூலம், எனவே அவ்விருவரை நேசிப்பதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அவன் ரசூலின் பொருத்தத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, என்ன யார் ஈமான் கொள்கிறாங்கன்னா, ஈமான்னா என்ன, நேசம் கொள்வது ரசூலுல்லாஹ் மேலே. இப்போ நம்ம நம்ம தாய் பிள்ளை மேலே நம்ம பிள்ளை மேலே பாசம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி பாசம் நேசம் எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி ரசூலுல்லாஹ் மேலே யார் பாசம் வைக்கிறோமோ அப்போ அல்லாஹ் மேலேயும் நமக்கு என்ன செய்யுமா, பாசம் வந்துடுமா இன்ஷா அல்லாஹ். அதனால் ரசூல் மேலேயும் அல்லாஹ் மேலேயும் பொருத்தத்தையும் தேடிக்கொள்ளுங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களாம். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம தான் அறிவாளின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்ட்ட கேட்டு ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்டு அதை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இன்ஷா அல்லாஹ். போன வாரம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய கவிதை எழுதி வச்சுருக்கேன். அது நான் எதிர்பார்க்காம அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். ரசூலுல்லாஹ்வுடைய கருணையாலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாலையும் பரக்கத்தாலையும் இந்த பாக்கி எனக்கு தந்தான்டா. அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஓதிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். போன வாரம் மறந்துட்டேன் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்றைக்கி என்ன கவிதைனா, வானம் பூமியை பூமான் ஹபீபின் நூறால் என்றோ படைத்து மகிழ்ந்த படைத்தவனின் மாமுத்து எங்கள் அழகுமுத்தே எங்கள் ஹபீபே எங்கள் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய நூறுனா ஒளின்னு சொல்லியிருக்கேன். அந்த நூறால் தான் என்ன செஞ்சான், அல்லாஹ் உலகத்தை படைச்சானா. அப்புறம் ரெண்டாவது, வானத்தின் அரசின் தூணில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இறைவனின் பெயரோடு இணைந்த எங்கள் அழகு முத்தே எங்கள் நபியே எங்கள் யா ரசூலுல்லாஹ். வானத்தில் தூணில் என்ன இருக்கா, எழுதியிருக்கு, ஆதம் பாபா ரூவை கொடுத்து முடித்ததுமே அந்த ரூஹு உள்ள உடம்புக்குள்ளே போனதுமே இப்படி நிமிர்ந்து பார்த்ததுமே என்ன செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுனா நீ படைக்கப்பட்ட பொருள் அனைத்து அல்லாஹ் இல்லை. அப்போ அது என்ன, அது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்கியே, அது என்ன யாருன்னு சொல்லி ஆதம் பாபா உடனே கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அந்த நூறுலேருந்து தான் உங்களையும் இந்த துனியாவை நான் படைத்தேன். அவங்க தான் முதல் நபியும் கடைசி நபின்னு சொல்லி அல்லாஹ் விளக்கம் சொல்லுவான். ஆதம் பாபாவின் உடலின் தந்தையாக புவியில் வந்து
வந்துதித்த அழகுமுத்தே எங்கள் கவிதே எங்கள் ரசுல்லா. ஆதம்பாவுடைய உடலின் தந்தை தான் அவங்க. யாருக்கு? ரசுல்லாவுக்கு ஆதம்பாபா தான் தந்தை. சரி, அப்புறம் ஆதம்பாபாவே எங்கள் கண்மணியாம் அழகுமுத்தான கவிவின் உதவியை தேடியும் வெற்றியை அடைய செய்த எங்கள் அழகுமுத்தை எங்கள் கவிவே எங்கள் யார் சொல்லா. அப்படின்னா என்ன? அது வந்து அந்த தப்பு செஞ்சுட்டு வானத்துக்கு போட்டதும் ரசுல்லா வச்சு தான் என்ன செஞ்சாங்க? ஆதம்பாவா வெற்றி அடைஞ்சாங்கன்னு அதோடைய அர்த்தம். மரங்களும் வணங்கி சென்ற எங்கள் கண்மணியாம் அழகுமுத்தே எங்கள் கவிவே எங்கள் யார சொல்லா. நாட்டில் உள்ள மரம் செடி எல்லாமே என்ன செஞ்சு ரசுல்லாவுக்கு தலை வணங்கி என்ன செஞ்சு மரியாதை செஞ்சான். ஒட்டகம் தன் குறையை சொல்லி நீதி கேட்ட எங்கள் மாமன்னராம் எங்கள் அழகுமுத்தே எங்கள் நபியே கபிபே எங்கள் யார சொல்லா. ஒட்டகம் என்ன செஞ்சான்? ரசுல்லாட்ட பேசிச்சான். என்னை முதலாளி தப்பு செய்கிறான், எனக்கு யார் நீதி வாங்கி கொடுங்கன்னு ரசுல்லாட்ட என்ன செஞ்சான்? குறை சொல்லிச்சான். நீதி கேட்டு சொல்லிச்சான். வனாந்தரத்தின் மிருகங்கள் எல்லாம் எங்கள் மாநபியின் பின் தொடர்ந்து அங்கியை பிடித்து சென்ற மாமன்னராம் எங்கள் அழகுமுத்தே எங்கள் கபிபே எங்கள் யார சொல்லா. வனாந்தரத்துனா நான் காடுகரையில் உள்ள எல்லா மிருகங்களும் என்ன செஞ்சிருக்கு? ரசுல்லாவுடைய அங்கியை பிடிச்சிட்டு என்ன செஞ்சான்? பின்னாடியே போச்சான். இது யாருக்காவது கிடைக்குமா? நம்ம சிங்க முயல் நம்ம பார்த்தாலும் என்ன செய்வோம்? உசுரே அங்கேயே நின்றோம். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த மிருகங்கள் பூரா ரசுல்லாவுடைய அங்கேயே பிடிச்சிட்டு அது அவங்களோட நடந்து போச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா, அல்லாஹ் வந்து புகழ்கிற வார்த்தையை சொல்லுவாங்கள்ல, கடலளவு இருக்குது நமக்கு அல்லாதது நம்ம கட்டுறது கையளவு, கல்லாலது கடலளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழைய கிதாபுகளில் ரொம்ப அல்லாவுடைய புகழ் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்? நான் எழுதி அதை ஒவ்வொரு தஹஜத்து நேரத்துலையும் நான் அது கேட்குறேன். அல்லாவை புகழ்ந்துட்டு அழுது கேட்குறேன். அதை நீ உங்களுக்கும் சொல்லணுமே. ஒரு தலால் ஹராலா பாதி இருக்கும். அது வந்து எல்லாருமே அதை வாங்கலை, எல்லாருக்கும் அந்த வாக்கியம் இல்லை. அதனால இன்றைக்கி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். எல்லாரும் எழுதி வச்சு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து சலவாத் சொல்லிவிட்டு தௌபா செஞ்சுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்றைக்கி அதைத்தான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு திரும்ப போட்டு எழுதி வச்சு அல்லாஹ் துவா செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் புகழ்றதான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ நம்ம அல்லாஹ் புகழ்ந்தோம்னா என்ன செய்வான்? அல்லாஹ் ரொம்ப நம்ம மேலே பிரியப்படுவான். யாருமே இதை வீணாக நினச்சிடாதீங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. திரும்ப போட்டு எழுத தெரியனாலும் எழுத தெரிஞ்ச பிள்ளைகிட்ட எழுத கேட்டு நீங்கள் படிங்க, துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸல்லாஹ் அண்ணா முகமதம் மாஹு அகுலு, ஜஸல்லாஹ் அண்ணா முகமதம் மாஹு அகுலு, ஜஸல்லாஹ் அண்ணா முகமதம் மாஹு அகுலு. எப்போவுமே சலாத் சொல்லிக்கிறீங்க. அப்புறம் அல்லாஹ் மஹுபீரலி வருகமுனி வருதுக்குனி ஆப்பினி, அல்லாஹும் மஹுபீரலி வருகமுனி வருதுக்குனி ஆப்பினி. சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். காலங்கள் அனைத்திற்கும் முன்னால் ஒளியின் ஒளியானவனே. ஒளியின் ஒளினா என்னத்தது? வெளிச்சம் சொல்லியிருக்கேன். உன்னிடம் கேட்கிறேன் ஆமீன். நீ நீங்காத நீடித்தவன், முன்மாதிரியற்ற செல்வந்தன், தூயவன், பரிசுத்தமானவன், உயர்ந்தவன், ஆதிக்கம் புரியவன், வல்ல பெரியவன். இவ்வளோதான் மெதுவாக சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் திரும்ப போட்டு என்ன செஞ்சீங்க? எழுதிக்கிறீங்க. வல்ல பெரியவன், அவனை எந்த இடமும் சூழ முடியாது, எந்த காலமும் அவன் மீது அடங்காது. உனது அனைத்து திருநாமங்களின் பொருட்டும், நீ மறைத்து வைத்திருக்கிற திருநாமத்தின் பொருட்டாலும், உன்னை நபிமார்கள் உன் மலக்குமார்களும் அழைக்கும் திருநாமத்தின் பொருட்டாலும், திருநாமம் அப்படின்னா அவனுடைய பேர், உன் ஹபீப் சையத்னா முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருநாமத்தின் பொருட்டும். இதை வந்து உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த நோட்டில் உங்கள் ரசூலுடைய பேர் இருக்கிற தட்டிக்கு என்ன செய்வாங்களாம்? மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும் நமக்கு. இதுக்காண்டியாவது எழுதுங்க, எழுதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எனக்கு நினைவு வந்துருச்சு. இந்த மாதிரி ரசூலுடைய பேர் யார் வீட்டில் நோட்டில் இருக்கோ, எழுதுகிறோமோ, எழுதி வச்சுருக்கோமோ, அவங்களுக்காண்டி என்ன செய்வாங்க? நம்ம மலக்குமார்கள் தியானால் வரையிலும், நம்ம உயிர் இருக்க வரையிலும் என்ன செய்வாங்களாம்? நமக்காண்டி துவா செய்வாங்களாம். இதுக்காண்டியாவது போட்டு எழுதி இதை படித்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்புறம் உன்னிடத்தில் உனது திருப்பெயர்களின் மகத்தானதின் பொருட்டும், அந்தஸ்து உன்னிடத்தில் அவற்றில் சிறப்பானதின் பொருட்டும், நன்மையால் உன்னிடத்தில் அவற்றில் நிறைவானதின் பொருட்டும், உன்னிடத்தில் பதில் பெறுவதால்
அவற்றில் விரைவானதின் பொருட்டு, விரைனா வேகமா, அல்லாஹ் பதில் சொல்றது வேகமா, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஆமீன். நீ பிரியப்படுகிற உன்னிடம் துவா கேட்டவரை நீ பொருந்திக் கொள்கிற. ஆமீன். நம்ம துவா கேட்டானா சரி, அல்லாஹ் நம்மளா பொருந்திக்கலானா. அவர்களின் துவாவிற்கு நீ பதில் அளிக்கிற. ஆமீன். மகத்துவம் மிக்க மகத்தான பெரிய வலிமையையும் உறுதி மிக்க மறைக்கப்பட்ட பொக்கிஷமான உனது திருப்பெயரின் பொருட்டாலும் நான் கேட்கிறேன். ஆமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு எதுவும் இலாஹ் இல்லை. இலானா அது அல்லாவுடைய வார்த்தை. இலாஹ் இல்லை. நீ இரக்கமிக்கவன், பேருபகாரன், வானம் பூமிகளை புதுமையாய் படைத்தவன், வல்லமையும் சங்கையும் உடையவன், மறைவானவற்றையும் வெளியானதையும் அறிந்தவன், பெரியவன், உயர்வு பொருந்தியவன் ஆகிய உனது பொருட்டு உன்னிடம் நான் மன்றாடி இந்த பாவியை மன்னித்து மன்னிப்பு கிடைக்க செய்து கிருபை செய்வா என்று உன்னிடம் நான் கேட்கிறேன். ஆமீன். பார்த்தீங்களா, நல்ல வார்த்தைகள். துவா செய்தால் நீ பதிலளிக்கிற. ஆமீன். கேட்கப்பட்டால் நீ குறையே இல்லாமல் உன்னுடைய தயால குணத்தால் குறைவின்றியே கொடுக்கக்கூடிய மகத்துவம் மிக்க மகத்தான உனது திருப்பெயரின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன். ஆமீன். அவனுக்கு அவ்வளோ திருப்பெயர் இருக்கான், நிறைய பேர் இருக்கான், ரொம்ப ரொம்ப மறைச்சு வச்சிருக்கானா. இன்னும் வரும் பாருங்க. சரி, எல்லா உயிர்களும் எதன் மூலம் பணியுமோ அந்த திருநாமத்தால் கேட்கிறேன். எல்லா உயிரும் யாருக்கு பணியும்? அல்லாஹ் ஒருத்தங்க தான் பணியும். அதனால அதன் பொருட்டா நான் கேட்கிறேன். ஆமீன். என் ரப்பே, எனது துவாவிற்கு உனது ஹபீபின் எல்லா ரஹமத்தின் பொருட்டாலும் சலவாத்தின் பொருட்டாலும் நற்குணத்தின் பொருட்டாலும் பதிலளிப்பாயாக. என்ன கேட்குறோம் பத்தியா? நம்முடைய துவாவை யாரால் பதில் சொல்கிறான் நம்ம கேட்குறோம். ரசூலுடைய சலவாத்தின் பொருட்டாலும் ரசூலுடைய எல்லா ரஹமத்தின் பொருட்டாலும் ரசூலுடைய நற்குணத்தின் பொருட்டாலும் பதிலளிப்பாயாக நம்ம கேட்குறோம். அப்புறம் ஜபரூத்திற்கும் மலக்குத்தும் மரணமேயற்ற ஹயாத் உள்ளவனே, ஹயாத்னா உயிருள்ளவனே, உன்னை யா குத்தூஸ் என்று பரிசுத்தப்படுத்துகிறேன். யா குத்துனா பரிசுத்தமானவன் அர்த்தம். அப்போ உன்னை யா குத்தூஸ் என்று பரிசுத்தப்படுத்துகிறேன். உனது மகத்துவம், உனது ஸ்தானம் ஜபருத்தில் புனிதமானவனே, நீயே என் ரப்பு. நீயே என் ரப்புன்னு 7 தடவை போட்டுக்கோங்க. நீயே என் ரப்புன்னு. மகத்தான நிறைவான பெரிய உனது திருநாமத்தின் பொருட்டும் முரட்டு சர்வாதிகாரி மாறு செய்யும் சைத்தானின் எல்லா தீமையிலிருந்தும் எம்மை காப்பாற்று அல்லாஹ். அந்த சைத்தான கூட அதில் என்ன செய்ய சொல்கிறான்? அல்லாஹ் அவன்கிட்ட கேட்க சொல்கிறான். முரட்டு சர்வாதிகாரி மாறு செய்யும் சைத்தானின் எல்லா தீமையிலிருந்தும் என்னை காப்பாற்றலாம் 3 தடவை சொல்லிக்கிறீங்க. ஹூவென அழைக்கப்படுவனே, ஹூனா அது அல்லாவுடைய வார்த்தை. ஹூவென அழைக்கப்படுபவனே, உன்னையென்று யாரையும் அழைக்கப்படாதவனே. அந்த மாதிரி அந்த வார்த்தையை வச்சு நம்ம யாரையும் கூப்பிட முடியாது. அழைக்கப்படாதவனே, துவக்கம் அற்றவனே, துவக்கம்னா ஆரம்பம், முடிவற்றவனே, எக்காலமும் இருப்பவனே, நிரந்தரம் உள்ளவனே, மரணமே இல்லாத வாழ்வு உள்ளவனே, வாழ்வு, அன்பாளனே, அருளாளனே, நித்திய ஜீவனே, நிலைத்தவனே, நற்கூலி வழங்குபவனே, இரக்கம் உள்ளவனே, உபகாரம் மிக்கவனே, வல்லமையும் சங்கையும் உடையவனே, நீ நாடினால் படைப்பினங்களின் உள்ளத்தில் நல்லதை விளைவிப்பாய். அவன் நான் என்ன செய்வான்? படைப்பின் அழைத்து எல்லா உயிரினையும் நல்லா என்ன செய்வான்? நல்லதே விளைய செய்வானா. விளைய வைப்பாய். தீயவற்றை அழிப்பாய். தீயவற்றை என்ன செய்வான்? நினச்சா அழிச்சிடுவான். மன்னிப்பையும் உன் வல்லமையால் வாங்கி கொடுக்கக்கூடிய அரசு குறிச்சின் அதிபதியான அல்லா ஜலத்தாலாக்கு எல்லா புகழும். ஆமீன். மன்னிப்பு என்ன செய்வானா? அரசு குறிச்சி அதிபதி அவன் நான் தான் நமக்கு வாங்கி தருவான். ஆமீன். மேலும் உன்னிடத்தில் இருந்த ரஹமத்தாலும் வரக்கத்தாலும் எங்கள் மீது இரக்கம் புரிந்தருள். அவனுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கத்தை கொண்டு என்ன செய்ய கேட்குறான்? இரக்கம் காட்டுன்னு சொல்லி கேட்குறோம். சரியானதையும் ஞானத்தையும் என் மனதில் உதிப்பாக்கு. நம்ம பேருக்கு என்னன்னு ஏதுன்னு தெரியாமல் இருக்கோம்ல. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? உன்னுடைய ஞானத்தையும் சரியானதையும் என் மனதில் உதிப்பாக்குன்னா உண்டாக்குன்னு அர்த்தம். யா அல்லாஹ், உனது அரசின் தூண்களை நிரப்பப்பட்ட உனது தாட்டின் ஒளியின் பொருட்டால் அரசுடைய தூணை என்ன செஞ்சிருக்கான அல்லாஹ்? அவனுடைய
அரிசி நிரப்பப்பட்ட உன் தாட்டின் ஒளியால் நிரப்பி வச்சுருக்கான். அதை வச்சு நம்ம அவன்கிட்ட கேட்குறோம். ஒளியால் ஒளியின் பற்ற உன்னை அறிவது எவ்வாறு அவசியமோ அவ்வாறு அறியும் அளவுக்கு நான் அறியும் வரை உனது ஞானத்தை எனது உள்ளத்தில் விளையச் செய்வாயாக. பத்தியா, நான் அறியும் வரை உன்னுடைய ஞானத்தை என் உள்ளத்தில் விளையச் செய்வாயாக நம்ம கேட்குறோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். மேலும் எனது தௌபாக்களை ஒப்புக்கொள்வாயாக. நம்முடைய பாவமன்னிப்பை ஏற்றுக்கலான்னு கேட்குறோம். அப்புறம் என் பாவங்களை நபியின் சலவாத்துகளின் பொருட்டும் கழுவி விடுவாயாக. பத்தியா, என்னுடைய பாவத்தை ரசூலுடைய சலவாத்தின் பொருட்டால் கழுவிடு அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். மேலும் எனது ஆதாரங்களுக்கு உதவி புரிவாயாக. ஆமீன். என் நாவுகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமீன். ஆமாம், நம்ம நாவை அல்லாதான் பரிசுத்த முடியும்னு அவன்கிட்ட கேட்குறோம். மேலும் எனது விரக்திகளை அதன் பொருட்டு மகிழ்வாக்குவாயாக. அப்படின்னா என்ன, நம்ம ரொம்ப சில நேரங்களில் ரொம்ப வேதனையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவோம். விரக்தினா அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த விரக்தியை மகிழ்ச்சி ஆக்கின்னு சொல்லி அல்லாட்ட நம்ம கேட்குறோம். அதன் பொருட்டு மகிழ்வாக்குவாயாக. ஆமீன். எனது வறுமைக்கு கருணை காட்டுவாயாக. ஆமீன். பற்றிலாம் எல்லாம் இப்போ வருது நமக்காண்டி. அப்புறம் என்னுடைய வறுமை கருணை காட்டுவாய். என்னுடைய உடம்பின் எல்லா பாகத்தையும் ஒளியாக்குவாயாக. ஆமீன். ஆமாம், அல்லாதான் கேட்க சொல்கிறான். உச்சிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் ஒளியை குடுறாலான்னு சொல்லி கேட்க சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு கியாமத்தில் எல்லாம் இருட்டாக இருக்கும். நம்ம இங்கே நல்ல அமல்கள் செஞ்சிருந்தோம்னா அவன் நமக்கு ஒளி கொடுத்துருந்தோம்னா நம்ம அந்த வெளிச்சத்தில் என்ன செய்வோம், போகிற இடத்துக்கு போய் சேருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒளிவாக்குவாயாக. ஆமீன். அப்புறம் மறுமையில் என் தலைக்கு மேல் நிழல் ஆக்குவாயாக. பற்றி நான் சொன்னேன்ல, மறுமைக்குள்ள அந்த ஒளியில் என்ன செய்யணும், தலைக்கு மேலே நிழல் ஆக்குவாயாகன்னு எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அப்புறம் என்னுடைய நன்மை தராசை கனமாக்குவாயாக. நன்மை தராசை கனமாக்கலான்னு இப்போ கேட்குறோம். எழுதி வச்சு கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா சொல்லலைன்னா நீங்கள் கேட்க முடியாது. அது மாதிரி தான் கூப்பிட்டா அல்லாஹ் ஏன்னு கேட்பான், கூப்பிட்டா கேட்டால் அவன் தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நன்மையின் திராசை கனமாக்குவாயாக. ஆமீன். நபி சையதுனா முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வரை அதன் பரக்கத்துகளை நிரந்தரமாக்குவாயாக. ஆமீன். பத்திலா இன்னும் எவ்வளோ பெரிய வார்த்தை வருது பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் ரசூலா மலக்குமார் என்ன செய்வாங்க, நம்ம நோட்டில் இருந்தால் நமக்காண்டி அவங்க துவா செய்வாங்க. அதை மறந்துடாதீங்க. அதனால இதை வீணால் நான் உட்காந்து உங்களுக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கல. வீணால் நான் இதை வச்சு எழுதி நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன கேட்க சொல்கிறாங்க பத்தியா, எல்லாம் சொல்கிறான். நபி சையதுனா முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வரை அதன் பரக்கத்துகளை நிரந்தரமாக்குவாயாக. அந்த பரக்கத்தை நான் உயிருள்ள வரையிலும் சந்திக்கிற வரையிலும் எனக்கு நிரந்தரமாக்குன்னு சொல்லி எல்லாரும் நம்ம கேட்குறோம். அப்புறம் சையதுனா முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சையதுனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் கிளையார்களுக்கும் குடும்பத்தார் மீதும் சலாத்தும் சலாமும் கூறுவாயாக. இதை நம்ம கேட்கணும். அப்புறம் முடிவே இல்லாத உன்னுடைய மறைமுகமான மென்மையின் பொருட்டால் என் தேவைகளை அடைய வைத்து என்னை காத்தருள்வாயாக. மறுபடியும் இப்போ பூராமே நமக்காண்டி கேட்குறது தான் வரும். உன்னுடைய மறைமுகமான மென்மைனா என்ன சொல்கிறது, இந்த புள்ள ரொம்ப சாதுவான புள்ள நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி மென்மை பொருட்டால் என் தேவைகளை அடைய வைத்து என்னை காத்தருள்வாயாக. ஆமீன். என் இறைவனே, என் தேவைகளை யாதென நான் கூற வேண்டிய தேவை இல்லாமல் உன்னுடைய ஞானமே அவற்றை உணர போதுமானது. அப்போ என்ன சொல்லிட்டான் பாரு அல்லாஹ், நீ என்னோட கேட்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய ஞானமே அதை உணரக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். அப்புறம் உன்னிடம் நான் யாசிக்க வேண்டிய நிலை இல்லாமல் உன் அருட்கொடையே போதுமானது. நான் உனக்கு எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை பாபா, அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடையே போதும்னு கேட்குற மாதிரி அர்த்தம். யா அல்லாஹ், என் மீது விஞ்சிய அருள்மலையை பொழிவாயாக. விஞ்சியனா அளவில்லாத அருள்மலை என் மேலே பொழி அல்லா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் என்பால் நலம் புரிவாயாக. என் மேலே எனக்கு நீ உன்னுடைய நலத்தை எனக்கு புரிவாயாக. ஆமீன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பாதகம் ஆகாமல் எனக்கு சாதகம் ஆக்கிடுவாயாக. அப்படின்னா என்ன, பாதகம் இல்லாமல் சாதகம் ஆக்கின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அப்புறம் யா அல்லாஹ், என்னை கூப்பிடுங்கள், உங்கள் அழைப்பிற்கு பதில் அளிப்பேன் என்று நீ நிச்சயமாக கூறியதால். அவன் சொன்னான்ல, என்னை கூப்பிடுங்க,
நான் வந்து உங்கள் பிறடி கழுத்துக்கு பின்னாடி பிறடி முடிக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் உங்களை நீங்கள் கேட்டால் நான் பதில் அளிப்பேன்னு சொல்லி ரசூலாட்ட சொல்லியிருப்பான். அதனால் என்னை கூப்பிடுங்க, நான் உன்னை நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பேன், நீ சொன்னதுனால உன் மீது முழு நம்பிக்கை வைத்து உன்னை கூப்பிடுகிறேன், எனக்கு பதிலளிப்பாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய். அப்படின்னா என்ன? நீ சொன்னதை நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்ட. நான் கூப்பிட்டா நீ என்ன செய்வ? நீ கூப்பிட்டா நீ ஏன்னு கேட்பேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்புறம் என் இறைவா என்பால் அருள் புரிவாயாக. ஆமீன். என் ஆசையை நிறைவேறும் விஷயத்தில் ஏமாற்றம் அடையாததாக அமைத்து விடுவாயாக. ஆமீன். பாருங்க, என்னுடைய ஆசையை எல்லா ஆசையும் இமை மறைக்க எல்லா ஆசையை நிறைவேறும் விஷயத்தில் ஏமாற்றம் அடையாததாக அமைத்து விடுவாயாக. ஆமீன். அதை நம்ம அவன்கிட்ட கேட்குறோம். அப்புறம் மேலும் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதை குறைவில்லாமல் நிறைவேற்ற அல்ல. நம்ம அவன்கிட்ட என்ன அது கேட்கணும்? எதையுமே கேட்போம்ல, அதுதானே எதிர்பார்ப்பான். அவன் என்ன சொல்கிறான்? நான் மேலும் உன்னிடம் எதிர்பார்ப்பதை குறைவில்லாமல் நிறைவேற்றிவிடு. ஆமீன். நிறைவில்லாமல் நிறைவேற்றுவாயாக. ஆமீன் அப்படின்னு நான் கேட்கான். அது ஏனென்றால் எங்களை மகிழ்விக்க நீயே மிக்க மேலானவன். அது ஏனென்றால் எங்களை மகிழ்விக்க நீயே மிக்க மேலானவன். எங்களை மகிழ்விக்க நீயே மிக்க மேலானவன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் ரப்ப ஒரு தடவை தான் ரப்ப ஜிப்ரீல, ரப்ப மீகால, ரப்ப இஸ்ராஈல, ரப்ப இஸ்ராபீல. 4 பேர் சொல்லுங்க. ரப்பன்னு சொல்லிட்டு ரப்ப ஜிப்ரீல, ரப்ப மீகால, ரப்ப இஸ்ராஈல, ரப்ப இஸ்ராபீல. இவர்களுடைய துவாவை கற்றுக்கொண்டு என் துவாவை கபில் செய்யலாம். இவங்க 3 பேரை இப்போ 4 பேரையும் சொல்லி துவா கேட்டால் அல்லா என்ன செய்வானா? கபில் செய்வானா. அதனால் எங்களுடைய துவாவை எங்களுடைய எல்லா விருப்பங்களை நோக்கி குன்னென்று சொல்லிவிடு ரஹ்மானே. ஆமீன். அப்புறம் உன்னுடைய நேசத்தையும் ரசூலா நேசத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசிபாக்கி வையலாம். ஆமீன். எங்கள் துவாவை ரசூலா துவா கொண்டு முஸ்தஜாபா துவாவராக்கி ரஹ்மானே, முஸ்தஜாபா துவா ஆக்கி ரஹ்மானே. ஆமீன். அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் எங்கள் துவாவை சொல்லும்போது வராது. எங்கள் துவாவை நிராசை ஆக்கிறாத ரஹ்மானே. கடைசியாக என்ன சொல்லணும்? எங்கள் துவாவை நிராசை ஆக்கிறாத ரஹ்மானே. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸல்லாஹ் அன்னா முஹம்மதம் மாஹு அகுலுகு, ஜஸல்லாஹ் அன்னா முஹம்மதம் மாஹு அகுலுகு, ஜஸல்லாஹ் அன்னா முஹம்மதம் மாஹு அகுலுகு, ஜஸல்லாஹ் அன்னா முஹம்மதம் மாஹு அகுலுகு. இன்றைக்கி ஒரு செலவாத்தை நான் ஓதிட்டு வரேன், நீங்களும் படிச்சுக்குங்க. எனக்கு ஞாபகம் தான், இந்த குழப்படி விட்டுருவான், சொல்ல விட மாட்டான். அல்லாம சல்லி அலா செய்தினா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லா சலாத்தன் தாய்மத்தன் விதவாமி முல்கில்லா. அல்லாம சல்லி அலா செய்தினா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லா சலாத்தன் தாய்மத்தன் விதவாமி முல்கில்லா. மறுபடியும் சொல்கிறேன். அல்லாம சல்லி அலா செய்தினா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லா சலாத்தன் தாய்மத்தன் விதவாமி முல்கில்லா. இதை சொன்னால் 6 லட்சம் நன்மையாம். அதனால் ஒரு தடவை நான் செலவு சொல்லித்தரேன், நீங்கள் திரும்ப போட்டு. நான் சொன்னேன்ல, நான் வந்து இது 2100 தடவை ஒரு நாளைக்கு ஓதுறேன். நீங்கள் ஒரு 100 தடவை ஓதுங்க, ஒரு 10 தடவை ஓதுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ தூரம் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் பாலஸ்தீன மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் துவா செய்ய மறந்துடாதீங்க. எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யாரெல்லாம் துவா செய்ய சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அவ்வளோதான். ஆமாம். அல்லாம் பாயிர தாபான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா அப்தினா சொல்லிட்டோம் சொல்லலாம். அப்புறம் சரி மறுபடியும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா அப்தினா ஹசனத்தன் வஃபில் ஆயிரது ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு வ ஆஃபியத்துஹு சலாமத்துஹு. அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஆமீன்.